அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஓட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு ஓட்ஸு, 1 கப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உளுந்து, வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி இதை ஊற வச்சிடலாம். உளுந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஓட்ஸ்லேயே நம்ம தண்ணி ஊற்றி இதையும் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். இது சாஃப்டான ஓட்ஸு. ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு. இது ஊறி வரட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்தும் ஓட்ஸும் நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. ஓட்ஸும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். உளுந்து பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவு மாதிரி அரைச்சே எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. அரைச்சிட்டு காட்டுறேன். உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸை நம்ம ஊற வச்சுருந்ததோட தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். ஓட்ஸு, உளுந்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு ரெடி. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஓட்ஸ் மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டுட்டு நம்ம அதில் மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மாவை கரைச்சி வச்சிடலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ மூடி ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். மாவை மூடி வச்சாச்சு. ஒரு 6 மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு ரெடி. இப்போ ஓட்ஸ் தோசைக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இழுக்கிறதுக்கும் நல்லா வரும். நல்லா மொறுன்னு இருக்கும் தோசை. ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியேயும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஓட்ஸ் தோசை ரெடி. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை நம்ம ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போது நல்லா இழுக்கிறதுக்கும் வரும். இந்த மாதிரி நல்ல தோசையை ஊற்றியாச்சு. இப்போது வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. உள்ளேயும் வெளியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். தோசை வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்புறதுக்கும் வரும். நல்லா வேகட்டும். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஓட்ஸ் தோசை ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓட்ஸ் தோசை ரெடி. ஓட்ஸ் தோசை சாம்பார் ரெடி. ஓட்ஸ் தோசை சாம்பார், சட்னி, கார சட்னி வச்சோடு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓட்ஸ் தோசை ரெடி. சுகர் பேஷண்ட்டுக்கு ஓட்ஸ் தோசை ரொம்ப நல்லது.